வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 12 இன்னைக்கு மலாலா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அனுசரிப்பு தான். மலாலா அப்படின்றவங்க ஒரு பெண்மணி, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க, 17 வயசில் நோபல் பரிசு பெற்றவங்க. இவங்க எதுக்காக இந்த நோபல் பரிசு பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் பெண்களினுடைய கல்வி அறிவுன்றது வெறும் 18% இருக்குது. அதுவும் ஒரு 10 வருஷம் தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் வந்தது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடியே இந்த பாகிஸ்தானில் மோஸ்ட்லி அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த போரை வந்து அமைதி கொண்டு வரணும் அப்படின்ற கான்செப்டுக்காகவும் நிறைய பேர் இந்த உரைகள்லாம் நிகழ்த்துவாங்கல்ல. அப்படி அங்கே போயிட்டு இந்த மாதிரி குழந்தைங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு புரிய வருது, இந்த பெண் மலாலான்ற பெண்மணிக்கு உலக நாடுகளில் கல்வி அறிவுன்றது வேற ஒரு விஷயமா இருக்குது, ஆனால் இங்கே அது வேற ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரண்பட்டு நிற்கும்பொழுது தான் எங்கள் நாட்டினுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேனலில் பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது, எல்லாருக்கும் அது தெரிய வருது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மலாலாவை வச்சு ஒரு பெரிய ஆவண படத்தை எடுக்கிறாங்க. அது உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் போய் இப்படி ஒரு நிலைமை பாகிஸ்தானில் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பிடிக்காத தாலிபானுடைய ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, இவங்களை குறி வச்சு சுட ஆரம்பிச்சிடுறாரு. இதில் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு 2 வருஷம் பெட்டில் இருந்து 2013 அங்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. அப்படி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் அவங்க எல்லோரும் முன்னாடியும் நின்று உரையாற்றினாங்க. அப்படி உரையாற்றிய அந்த நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த நாள். அதனால தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன வயசுலேயே, இப்போது நான் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டேன், பட் ஆனால் இதுக்கு பின்னாடி நினச்சி பாருங்களேன், அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் 17 வயசு, அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 15 வயசு 16 வயசு தான் இருக்கும் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்போது. அப்போனா அவங்க எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க வீடு, ஃபேமிலி அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் அந்த எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய அந்த ஒரு முயற்சி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தானில் பல டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 21வது பிரதமராக பதவியேற்ற ஷாஹித் கஹார் அஃபாசி அப்படின்ற பர்சன் கூட எங்கள் நாட்டினுடைய சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அப்படி பல மாற்றங்களை உருவாக்கி இந்த பெண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா 17 வயசில் நோபல் பரிசு ஐக்கிய நாடுகள் சபை கொடுக்குறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா மலாலா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 12. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இந்த டஸ்ட் ஸ்டோர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்க, இந்த மணல் தூசி புயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தெரியுங்களா. ஸோ இந்த வந்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துன்றதுனால இந்த டே இது எங்கேப்பா நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நம்ம அதை பற்றி பார்க்கவும் இல்லை, அதில் அனுபவம்ன்றது நமக்கு ரொம்ப குறைவு தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வறட்சியான பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகப்படியான பிரச்சனையை இதனால் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இது சுற்றுச்சூழலையே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. வெறும் தூசி புயல், இதில் என்ன சுற்றுச்சூழல் பாதிப்பு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தூசியோடு சேர்த்து நிறைய கிருமிகளையும் அதை சேர்த்து கொண்டு வந்துடுது. இதனால் வந்து மூளை காய்ச்சல், அதுக்கப்புறம் HIV, இன்னும் தொற்றுகள் அதிகமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இது ஏற்படுறதுனால இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய வல்லுநர்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததை விட இப்போ அந்த தூசி புயல்களோட எண்ணிக்கைன்றது அதிகமாகிட்டே இருக்கா. இது எந்தெந்த பகுதிகளில் இந்த புயல் ஏற்படுதுன்னா, சீனா, வட ஆப்பிரிக்கா, மத்திய ஆசியா, இந்த மாதிரியான பகுதிகளில், அதாவது ஒரு ஆஃபான ஒரு வெப்பநிலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பகுதிகள்லையும் இது ஏற்படுது. பட் மேஜராக இது உருவாகிற இடம்னு பார்த்தீங்கன்னா சகாரா பாலைவனம் தான். அங்கே ஏற்படுற அந்த மணப்புயல் தான் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் அதனுடைய உயரமும் அடியும் அதனுடைய லென்த்தும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே பயம்புறுத்துகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இது போக்குவரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இப்படி கிருமிகள் மூலமாக ஒரு தாக்குதல், அதே மாதிரி ஒரு மண் வந்து சேதம் அடையுது, ஒரு நிலம், நீர், காற்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் ஒரு பெரிய பாதிப்புன்றது ஏற்பட்டுனே இருக்குன்ட்டு. சரி, இதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியாது, இதுக்காக இது ஒரு டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தினுடைய தொடர்ச்சி தான். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா. இப்போது ஒரு வேறு ஏதோ ஒரு நாட்டில் நீங்கள் ஃபுல்லாக காடுங்களை அழிச்சிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இடம் மட்டும் அது பாதிக்கப்படும் இல்லை, கால சூழ்நிலை மாதிரி அங்கே மழை பெய்ய வேண்டிய இடங்களில் பெய்யாமல் வேறு இடத்துல போய் மழை பெய்யும். ஸோ இப்படி ஒரு பெரிய அந்த மாற்றங்களுக்கு காரணம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் தான் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து சூஸ் பண்ணிடுறாங்கப்பா. ஸோ இப்படி இந்த மணல் புயலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கியூபா வந்து 2013 ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த தூசு புயல்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கணும், இதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டஸ்ட் ஸ்டோர்ம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 12. நெக்ஸ்ட் நேஷனல் ஐ கலர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து சில பேருனுடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நிறம் மாறி இருக்கும், ப்ளூ கலராக இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். சில பேருக்கு ஒரு கண்ணு ஒரு கலரில் இருக்கும், இன்னொரு கண்ணு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், ஒரு சிலருக்கு ஒயிட் கலரில் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட நிறங்கள்லாம் இருக்குது. இது என்னன்னா அந்த காலத்துலேருந்து இப்படி இருக்கக்கூடியவங்க மேலான ஒரு பார்வைன்றது வேறு ஒன்றா இருந்திருக்கான். ஏன்னா வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான் இப்படி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை எப்படிலாம் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த துருக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னா உடனே கையில் தாயத்தை
கட்டி நெத்தியில் ஒரு அழிக்க முடியாத மையை வச்சு விட்ருவாங்களாம். இது வந்து அவங்கள பாதுகாக்கும் துஷ்ட சக்திகள்ல இருந்து அப்படின்ட்டு. பேகன்களுடைய காலம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா அந்த பேகன்களை பற்றி. ஸோ அவங்களுடைய காலகட்டத்தில் இவங்களை சூனியக்காரர்களாக பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா மறுபிறவி எடுக்கக்கூடிய பயங்கரமான பவர்ஃபுல்லான பர்சன் பாயுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான வேலை இவங்களை பார்த்துருக்காங்க. இன்னும் அமெரிக்காவினுடைய ஒரு சில பகுதிகளில், நம்ம ஊரில் கிராமம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இதை பற்றியான பெரிய நாலேஜ் இல்லாத மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை சூனியக்காரர்கள்னு சொல்லிட்டு தனியாக கொண்டு போய் கொல்றது, எரிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை இவங்க மேலே வந்து விளைவிச்சிருக்காங்களே. ஸோ இதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் இப்போ நிறைய மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இதுலேருந்து இன்னுமே ஒரு சமூக ரீதியான சில பிரச்சனைகளை மேற்கொள்கிறவங்களுக்காகவும் அண்ட் இது வந்து ஒரு பெரிய ப்ரைடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துன்றதுக்காகவும் தான் இன்றைக்கி நேஷனல் ஐ கலர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே சர்வே பண்ணுறாங்க ஜூலை 12. நெக்ஸ்ட்டு போலாந்தில் இன்றைக்கி ஒரு நினைவு நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. இது வந்து மச்னியேவ் அப்படின்ற ஒரு பிளேஸில் நடந்த ஒரு படுகொலை தான். இது வந்து ஜெர்மனுடைய அந்த ஆக்கிரமிப்புன்றது போலாந்தில் வந்ததுங்க. அந்த நாசி பாசிச ஆட்சின்னு நடந்தது இல்லையா. ஸோ அந்த நாசி ஜெர்மனி படைகள் வந்து இவங்க நாட்டை பயங்கரமாக ஆக்கிரமிச்சாங்க. கிட்டத்தட்ட 300 கிராமங்களை அழிச்சு தள்ளினாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு. மச்சினியேவ் அப்படின்ற ஒரு பிளேஸில் 1943 என்ன ஆயிருக்குன்னா, ஒரு படைகள், நாசிக் படைகள் சுற்றி வளர்ச்சிட்டாங்க கிராமத்தை, இந்த பிளேஸை. எதனாலனா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக சில கேங்கில் அங்கங்கே விவசாயிகளும் அதை பொதுமக்களும் ஒன்றா சேர்ந்து ஆப்போசிட்டாக ஒரு கேங்கை உருவாக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஒரு தனியாக ஒரு படைகள்ன்றதை அவங்க வச்சுட்டே இருந்தாங்க. மறைமுகமாக அவங்களுக்கு சில சப்போர்ட்லாம் பண்ணுறதுக்காக ஒரு தன்னார்வல தொண்டு மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அப்படி இருந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மச்சினியேவ்ன்ற இடம். ஸோ இந்த இடத்துல சுற்றி வளர்ச்சி அட் அ டைமில் எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. 95 பேர் செத்து போகிறாங்க, 2 பெண்கள் 5 குழந்தைங்க உட்பட. கூடவே ஒரு 28 பேரையும் கூப்பிட்டு போய் அவங்கள கொடூரமாக கொல்றது, இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க இந்த நாசிக் படைகள். மறுபடியும் திரும்பி வந்து கொஞ்சம் நஞ்சம் பேர் இருந்தாங்களா அந்த கிராமத்தில், அவங்களையும் வந்து கொண்டு குவிச்சிட்டாங்கப்பா. ஸோ இந்த ஒரு நிகழ்வுன்றது பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் இறக்கலை, நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்துக்காகவும் நமக்காக வந்து தன்னோட உயிரை கொடுத்துருக்காங்க. இவங்களாம் சாதாரண ஆட்கள் இல்லை, நம்மளுடைய விவசாயிகள், நம்மளுடைய பொதுமக்கள். அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக நம்ம கொண்டாடி ஆகணும், கௌரவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா போலாந்தில் 2017 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி போலாந்தில் ஒரு நினைவு நாளை வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 12. நெக்ஸ்ட் ஈரானில் இன்றைக்கி ஹிஜாப் அண்ட் சாஸ்டிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க, அதாவது கருப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இஸ்லாம் நாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இந்த தலையில் முக்காடு போடுற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்துக்கு முன்னாடிலேருந்தே, அதாவது அந்த பகுதிகளில் இவங்க வரத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குதான் அந்த முடியை மறைக்கக்கூடிய கான்செப்ட். பட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய நாடுகளில் இந்த ஹிஜாப் வந்து பொது இடங்கள்லையும் அதே மாதிரி இந்த அரசு அலுவலகங்கள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் பயன்படுத்துறதுக்கு ஒரு தடை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே போகாது ஒரு பெரிய பிரச்சனையை பூதாகரமாக கிளப்பிச்சு தெரியுங்களா. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு டேவாக தான் இந்த நாளுமே இருக்குது. 1936 ரேசா ஷா பஹல்வி அப்படின்ற ஒரு பர்சன் அந்த பகுதியில் வந்து ஆண்டுகிட்டு இருந்த சமயத்தில் இந்த மாதிரி பொது இடத்துல பெண்கள் முக்காடு போடுறதோ இந்த ஹிஜாப் அணிகிறதோ வந்து குற்றம் சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்களாம் ஈரான்லேயே. ஸோ அப்போது வந்து அது ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒன்றா தான் போச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1978 இடைப்பட்ட காலங்களில் நடந்த புரட்சி மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்ன்றது கிடச்சிது. நிறைய பெண்மணிகள் தானாக முன் வந்து நாங்கள் ஹிஜாப் தான் அணிவோன்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க. அது பெரிய புரட்சியாக மாறுச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து 1983 என்ன ஆச்சுன்னா இதுக்காக சட்டங்கள் போடப்பட்டது. எல்லா பெண்களும் கட்டாயமாக வந்து ஹிஜாப் போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு. இதுக்கு நிறைய இது வந்து குரான்லேயே வந்து இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா அதிலே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த மணிக்கட்டுகள், அப்புறம் கால் பாதங்கள், அந்த முகம் தவிர மற்ற எல்லா இடங்களும் வந்து மூடப்பட்டிருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் வைப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான வே அப்படின்ற மாதிரி இது சம்மந்தப்பட்ட விவாதங்கள் அப்படின்ட்டு போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஆண்களுக்கு தவறான எண்ணத்தை உருவாக்காத ஒரு அற்புதமான ஒரு ஆடை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது பெண்களினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள். ஸோ இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகள்ன்றது அப்படியே போயிட்டே இருக்குதான். இவங்க இதுக்காக ஒரு டே, இது வந்து எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வச்சுருக்காங்கப்பா. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் ஈரானில் ஹிஜாப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து கற்பு தினமாக வந்து கொண்டாடினுக்கிறாங்க ஜூலை 12. செடி கொடிகளை பொறுத்த வரைக்கும் சிங்கமும் புலியும் கெட்டவங்க இல்லை, ஆடு மாடுகள் தான் கெட்டவங்க. இயற்கையினுடைய முரண்களில் இதுவும் ஒன்று தான். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரைக்கும் உங்கள்கிட்ட எப்படி அவங்க பாண்டே நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.